சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜக மற்றும் RSS அமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு ஆசிய புவிசார் அரசியலில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கும் ஒரு நுட்பமான மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேசத்துறையின் துணை அமைச்சர் சன் ஹயான் தலைமையிலான உயர்மட்ட குழு இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாஜகவின் சித்தாந்தத்தாய் அமைப்பான RSS தலைமையை நேரடியாகச் சந்திப்பது வெறும் இராஜதந்திர மரியாதை மட்டுமல்ல, இது அரசு அதிகாரத்துவத்தின் கட்டுப்பாடுகளை தாண்டிச் செல்வதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நகர்வாகும். 2020 கல்வான் மோதலுக்குப் பிறகு நடைபெறும் முதல் முக்கிய கட்சி ரீதியிலான தொடர்பு இதுவாகும். தீர்க்கப்படாத எல்லைப் பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் பொருளாதார மற்றும் அரசியல் தேவைகள் ஒருங்கே பயணிக்கக்கூடிய ஒரு பதற்றம் கலந்த அமைதியை உருவாக்க பெய்ஜிங் மற்றும் புது தில்லி ஆகிய இரு தரப்பும் முயல்வதை இது காட்டுகிறது. RSS உடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலம் இன்றைய இந்தியாவின் உண்மையான அதிகார மையம் வெளியுறவு அமைச்சகத்தில் மட்டுமல்ல, RSS அமைப்பின் சித்தாந்த கட்டமைப்பிற்குள்ளும் உள்ளது என்பதை சீனா அங்கீகரிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் புவிசார் அரசியல் நேரம் உலகளாவிய வர்த்தகத்தில் ஏற்படும் மாற்றங்களுடனும் குறிப்பாக அமெரிக்காவின் பாதுகாப்புவாத கொள்கையின் மறுமலர்ச்சியுடனும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய ஏற்றுமதிகள் மீது கடுமையான வரிகளை விதித்ததால் புது தில்லியின் அமெரிக்கா மீதான சார்பு நிலை ஒரு கடுமையான யதார்த்த சோதனையை எதிர்கொண்டது. இந்த சந்திப்பு யதார்த்த அரசியல் மற்றும் உத்திசார் பாதுகாப்பு ஆகியவற்றின் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. தனது முதன்மை ஆசிய போட்டியாளருடன் ஈடுபடுவதன் மூலம் தனது உத்திசார் தன்னாட்சி என்பது வெறும் வெற்று முழக்கம் அல்ல என்பதை பாஜக தலைமையிலான இந்திய அரசு மேற்கத்திய நாடுகளுக்கு உணர்த்துகிறது. RSS மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இடையிலான இந்த உரையாடல் ஒரு நெம்புகோலாகச் செயல்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு துணை பங்காளியாக இந்தியாவை சாதாரணமாக கருத முடியாது என்பதையும், தனது வெளியுறவு உறவுகளில் தனக்கு மாற்று வழிகள் உள்ளன என்பதையும் இது அமெரிக்காவிற்கு காட்டுகிறது. மேற்கத்திய அழுத்தம் அதிகமாகும் போது இரு நாகரீக சக்திகளும் தங்கள் போட்டிக்கு மத்தியிலும் பொதுவான ஒரு புள்ளியை கண்டறிய முடியும் என்பதை உணர்த்தி ஆசிய நூற்றாண்டு என்ற கருத்தாக்கத்தை இது மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. உள்நாட்டில் இந்த நிகழ்வு சித்தாந்த தூய்மைக்கும் பொருளாதார நடைமுறைக்கும் இடையிலான ஆழ்ந்த முரண்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. பல ஆண்டுகளாக RSS அமைப்பு சுதேசி பொருளாதாரத்தை ஆதரித்து சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி வந்தது. இருப்பினும் 2026 பொருளாதார தேவைகள், குறிப்பாக மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம், பேட்டரிகள் மற்றும் பசுமை ஆற்றல் உள்ளீடுகளுக்கான தேவை இந்த நிலையை மறுபரிசீலனை செய்ய நிர்பந்தித்துள்ளன. இந்தியாவின் தொழில்துறை லட்சியங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் சீன முதலீடு மற்றும் விநியோகச் சங்கிலிகளுக்காக சித்தாந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த பாஜக ஆளும் வர்க்கம் தயாராக உள்ளது என்பதை இந்த உரையாடல் சுட்டிக்காட்டுகிறது. அதிகாரப்பூர்வ ராஜதந்திரிகள் பொதுத்தோற்றம் மற்றும் நெறிமுறைகளால் கட்டுப்படுத்தப்படுவதால் விவாதிக்க முடியாத முதலீட்டு விதிகள் மீதான நுட்பமான சமரசங்களை ஆராய இந்த கட்சிக்கு இடையிலான வடிவம் அனுமதிக்கிறது. இறுதியாக இந்த வளர்ச்சி சீன இந்திய போட்டி ஒரு நிர்வகிக்கப்பட்ட போட்டி என்ற முதிர்ச்சியான கட்டத்தை எட்டியுள்ளதை குறிக்கிறது. எல்லை பிரச்சினை எவ்வளவு கொந்தளிப்பானதாக இருந்தாலும் உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகள் இரு நாடுகளையும் அச்சுறுத்தும் வேளையில் அது ஒட்டுமொத்த இருதரப்பு உறவையும் நிரந்தரமாக முடக்க அனுமதிக்க கூடாது என்பதை இருதரப்பும் உணர்ந்துள்ளன. RSS அமைப்பை ஈடுபடுத்துவதன் மூலம் சீனா தனக்கு எதிரான தேசியவாதத்தை அதன் மூலத்திலேயே தணிக்க முயல்கிறது. அதே வேளையில் பாஜக தலைமையிலான இந்தியா தனது உள்நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்த தனது எல்லைப் பகுதிகளில் நிலைத்தன்மையை விரும்புகிறது. ஆழ்ந்த மூலோபாய நம்பிக்கை இன்னும் எட்டாக்கணியாக இருந்தாலும் பெரும் வல்லரசு அரசியலில் சித்தாந்த வேறுபாடுகளை விட தேசிய நலனே முக்கியமானது என்பதை இச்சந்திப்பு உறுதிப்படுத்துகிறது. இது ஆசியாவின் இரு பெரும் ஜாம்பவான்களுக்கு இடையே ஒரு வணிக ரீதியான ஆனால் அத்தியாவசியமான நடைமுறை உறவுக்கு வழிவகுக்கிறது.